பட்ஜெட் கார்கள் நிறையா கேட்டுட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு என்னால் கரெக்டான கார்கள்ல என்னால் ஓட்டி பார்த்து ஒரு ஐடியா கொடுக்க முடியாது. இந்த கார் நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பயன்படுத்திக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் நம்ம பயணப்பட்டிருக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி, அதனால தான் உங்களுக்கு இந்த காரை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பட்ஜெட் காருங்கள். இதோடைய கார்களுடைய டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜினுடைய பானட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு தெளிவாக டெப்த்தாக உங்களுக்கு விஷயங்களை சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த கார் வேணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 2012 மாடல், 2011க்கு 12 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்எக்ஸ்ஐ 4 விண்டோ பவர் விண்டோ வராதுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம். இந்த கார் தான். இந்த காருக்கான ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 1,85,000. சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க, இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கி தரேன். அவ்வளோதான் பண்ண முடியும். பெருசாக டிஸ்கவுண்ட் கிடைக்காது. நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். உங்களுக்கு இந்த மாதிரியான கார்களை பர்சனலாக ட்ரைவ் பண்ணி உண்மையாகவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முசிறி டு திருச்சி ரூட்டில் வந்தேன். அந்த முசிறி டு திருச்சி ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ரோடு. அதிலே போடுன்னு போட்டு வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த காருக்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய கார்லாம் ஐபிஎம், லோ பீம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த லைட்டுடைய விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இந்த காருடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அவுட்லுக் பார்க்கையில் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு 1,85,000 கோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கி தரேன். ஃபைனல் ரேட் அவ்வளோதான். மைனூட்டான கிராச்சஸ்னால் இந்த இடத்த சொல்லலாங்க. இந்த இடம் சொல்லலாம், அவ்வளோதான். டயர் பேன் ஃப்ரண்ட் ரைட் ஆவரேஜாக இருக்குது, பேக்லையும் ஆவரேஜாக இருக்குங்க. இந்த மைனஸ், இது ஒரு மைனஸ். மற்றபடி காருடைய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு செம்மையாச்சு. அந்த கிளிப்பை போட்டு வரேன் பாருங்கள். நான் இங்கே முசிறி ரோட்டில் வந்த கிளிப்பை போட்டு வரேன். பவர் ஸ்டேரிங் நல்ல ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுங்க. இதில் மெயினாக வந்து இந்த காரில் வந்து பார்க்கணும்னா நம்ம இன்ஜின் தான் பார்க்கணும். வாங்க நேரடியாக இன்ஜினுக்கே போயிடுவோம். இன்ஜின் பானட்லேயும் பாருங்கள், எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த சைட்லேருந்து பார்ப்போம். பேட்ரி, எந்த ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இல்லாமல் இன்ஜினுடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குங்க. இந்த ஸ்டிக்கரிங்கோட பிரிக்காம வச்சுருந்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஓட்டி பார்த்தேன். என்னங்க அசால்ட்டாக 100லாம் அசால்ட்டாக ஏறுதுங்க. பட் இந்த காருக்கு கொஞ்சம் அது அதிகமாக தான் எனக்கு பட்டுச்சு. பட் இருந்தாலும் 100லாம் சல்லுன்னு ஏறி போய்கிட்டே இருக்குங்க. அடித்து அந்த ஒரு காரை நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம்னு பயப்படாமல் ஓவர்டேக் பண்ணலாம். அப்படியே முயல் குட்டி மாதிரி ஓடுது. ஸோ பானட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் இந்த மாதிரி இருந்துச்சுல அந்த ஒரு பேட்னஸ் இருக்குது. மற்றபடி நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா காரோடைய குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ சைடு வியூ பாருங்கள். எனக்கு உள்ளே உட்காந்து போகிறதாங்க நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபியட் ஃபுண்டோ வச்சுருக்கோம். ஆனால் அந்த காரில் என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் இதில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த சின்ன கார் தானே, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மைனஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுச்சுங்க இந்த காரு. அப்புறம் உள்ள இன்டீரியர் பார்க்குறோம். இன்டீரியரும் பாருங்களேன். ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல். அப்படியே பேக் பாருங்க. மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. வரையில் பாட்டு கேட்டுக்கிட்டு நல்லா பாட்டு கேட்டு ஜாலியாக வந்தேன். ஓகே, உங்களுக்காக உள்ளேயும் காமிச்சிடுறேன். ஸ்பேர் வீலுமே புது டயர் பேனில் தாங்க இருக்குது. நெருக்கி ஒரு 90% சொல்லலாம். துடைக்கலை, நெருக்கி தொடச்சேன். பட்டு இதை கவனிக்கலை. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேறு என்னங்க சொல்லணும்? இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த காரை வாங்கலாமான்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காரை வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட மணப்பாறையிலேருந்து நம்ம அறந்தாங்கி வரைக்கும் இதை ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ திருப்பி மணப்பாறை வரைக்கும் ஓட்டி போவேன். இந்த கார் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வெற்றி சுடர்கிட்ட இருக்குது. அறந்தாங்கில பார்க்கணும். ஒரு 2 நாளைக்குள்ள வாங்குறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அறந்தாங்கில பார்க்கணும்.
பட்ஜெட் கார் எந்த செலவும் வைக்காம நான் ஒரு கார் எடுக்கணும் தம்பி, ஏசி நான் எதுவுமே மெக்கானிக்ஸ் எடுத்துக்காம போகக்கூடாது, நான் எடுத்தா ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காரை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வண்டியுடைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலே ஒரு 150 கிலோமீட்டர்லாம் ஓடிச்சுன்னா அதில் தெரிஞ்சிடும். எனக்கு வந்து நான் 150 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கேன், எனக்கு இந்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் தெரியலை. அதுக்கு மேலே இந்த வீடியோஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே 3 நாளைக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணப்பாறை ராஜ் கார்ஸில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடையில் இந்த காரை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸில் என்ன பார்த்தீங்களோ அது நேரில் இருக்கும், அப்படி இருக்கும். காருடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குங்க. ஸோ 1,70,000 ஃபைனல். 1,70,000 அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு நேரடியாக கிளம்பி வந்துடுங்க. இந்த கார் உங்களுக்கு தான். நெகோசியேட் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, நெகோசியேட் கிடையாது. 1,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபா கோட் பண்ணாங்க. 2 லட்ச ரூபாலாம் செட் ஆகுதுன்னு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கணும்னா 1,80,000 கேட்டாங்க. அதுலேயும் குடிச்சு 1,70,000 நான் கேட்டு உங்களுக்காக ஃபைனல் பண்ணியிருக்கேன். அதுதான் ரேட்டு. அந்த ரேட்டுக்கு நீங்கள் வரணுங்கன்னா தாராளமாக கிளம்பி வாங்க. இல்லை என்கிட்ட தான் இருக்குது, வெற்றி சுடர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.